வணக்கம் மக்களே. நார்த் இந்தியன் ஸ்பெஷலான ஆலு பரோட்டா தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான வீட்லேயே நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை வந்து ஆட் பண்ணுறேன். ஏன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியோ அல்லது பூரி செய்யும் போதோ ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணி சுற்றி இது போல் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. அதுக்காக தான். ஸோ இதில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சப்பாத்தி பண்ணுவோமோ அதே போல் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்படியே ஆட் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கலாம். ஸோ இதை குக்கரில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிலில் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ உருளைக்கிழங்கு எப்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். ஸோ வெந்த இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ப்ராசஸ் பெருசாக இருக்கிற போல் தெரியும், ஆனால் கிடையவே கிடையாது. பண்ணால் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஸ்மாஷர் வச்சு நல்லா இது போல் செஞ்சிடலாம். ஸோ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். ஸோ இல்லைனா தண்ணி மிளகாய் தூள் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாட் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஸோ ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் நார்த் சைட் போனாலே இந்த சாட் மசாலா தான் ரொம்ப டேஸ்ட் அங்கே கொடுக்கும் எல்லா ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அது 1/4 டேபிள் ஸ்பூன். ஸோ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம், சரி 2 பச்சை மிளகாய் மிஞ்சும் சேர்த்து நல்லா நான் இடிச்சுக்கிட்டேன். ஸோ இடிச்சுட்டு நீங்கள் போடலாம், இல்லை மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் போடலாம். ஸோ கொஞ்சம் காரத்துக்கு தகுந்தா போல தான். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். ஸோ அதை நல்லா நம்ம இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியை ஆட் பண்ணவே கூடாது. நல்லா உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிறிதளவு கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 15 மினிட்ஸ் ஆர் ஆஃப் அன் ஹவர் வச்சா கூட ரொம்ப நல்லது, சாஃப்டாக வரும். ஸோ அந்த மாவை எடுத்துக்கலாம். ஸோ அதை சின்ன உருண்டையாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். ஸோ இது போல் உங்கள் கையாலேயே பண்ண ஆரம்பிங்க. சின்ன ஒரு கப்பு போல் பார்த்திங்கன்னா பண்ணலாம். இதில் நம்ம அங்கே சேர்த்து வச்சுருந்த அந்த மசாலா வந்து வைக்கலாம். ஸோ வச்சு இது போல் ஒன்றுன்னா கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இடம் தான் அடியில் வந்து வைக்கணும். ஸோ இது போல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ மாவு நம்ம வந்து உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் பண்ணால் தான், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மசாலாலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி போல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மசாலா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ ஒரு தோசைக்கல் எடுத்தாச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். ஸோ அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த சப்பாத்தி வந்து வைக்கலாம். ஸோ மேலே நான் வந்து இந்த சப்பாத்தியில் நெய் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெய் ஆர் பட்டர், நீங்கள் எண்ணெயை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடுங்க பாருங்கள். ஸோ அப்படியே திருப்பி போடுங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது போல் ஒன்று நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.